அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸை வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி பிஜி சிலபஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் உங்களுக்கு இந்த இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் கிடையாது. இப்போ இது வந்து நம்ம அடிஷ்னலாக இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது எத்தனை டைப்பை பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மே பி டிவைடட் இன்டூ 2 டைப்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன், அனதர் ஒன் நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்குறதில்ல. ஏன் அப்படின்னா அது வந்து செகண்ட் அண்டு ஹையர் ஆர்டர் டிஃபிகல்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட் ஒன், அது செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எதை சார் யூஸ் பண்ணுறோங்க அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் மச் சிம்பிளர் டு சால்வ் த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the linear differential equation play an important role in theoretical physics. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸு, இந்த மாதிரி இதிலெல்லாம் அந்த அதிகமாக நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதே மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அதாவது டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் செகண்ட் ஆர்டர். ஸோ இதில் என்ன சொல்கிறோம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் a differential equation of order n of in the form. ஓகேவா? ஆர்டர் n-க்கு வந்து எது மாதிரி எழுதலாம் அப்படின்னா இப்போ a0 of x d power n y by dx power n plus a1 of x d power n minus 1 by dx whole power n minus 1 plus அப்படி எது வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா a n minus 1 of x dy by dx plus an of x y is equal to 0. இது வந்து ஆர்டர் ஆஃப் n-க்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதலாம். இதில் a0 a1 an minus 1 இதெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த f இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ இதில் இந்த எக்ஸு டினாமேட்டர் கொடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஒய் அப்படிங்கிறதுலாம் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து இந்த இது வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இஃப் n is equal to சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், இப்போ இஃப் n is equal to மீன்ஸ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் தென் p of x dy by dx. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிரும். q of x y is equal to f of xன்னு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஃப் n is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஸோ இது above equation is the linear differential equation of second order. இதில் p q and f இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அது எப்படி இருக்குன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் எதெல்லாம் வந்து நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், எதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு பாருங்கள். இதில் ரெண்டு கொடுத்துக்கிறோம் பாருங்கள். டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் கால்டு நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அடுத்த டைம் என்ன வரணும், ப்ளஸ் ஒய் லீனியராக டிகிரிஸ் ஆகிட்டு போகணும். பட் அது மாதிரி ஆர்டர் இல்லை. ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறோம், இது வந்து நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் பாருங்கள் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ். இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஒய். ஸோ எக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் டிஒய் அதே மாதிரி ஒய். ஸோ இது வந்து லீனியராக டிகிரீஸாக இருக்குது. இதே மாதிரி தான் டிகிரீசஸ்னால் உங்களுக்கு டி ஸ்கொயர் ஒய் அடுத்தது டி ஒய்ன்னு கிடச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லலாம். திஸ் இஸ் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் இது பாருங்கள். A differential equation is an equation involving derivative of dependent variable with respect to
one or more independent variable is called first order linear differential equation or second order differential equation. பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறோமா, இதில் பாருங்கள் d squared y by dx squared plus y is equal to 0 அல்லது இது மாதிரி எழுதலாம் x squared d squared y by dx squared plus 4x dy by dx is equal to e power x. ஓகேவா, இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறோம். dou squared z by dou x squared plus dou squared z by dou y squared is equal to x plus y. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் இருக்கக்கூடிய yங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட், எக்ஸுங்கிறது இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸுங்கிறது எல்லாமே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டிஎக்ஸு, இந்த டிஎக்ஸு அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதை பொறுத்து எது வேரியபிளாக மாறும் அப்படின்னா நியூமரேட்டர் இருக்கக்கூடிய ஒய் வந்து மாறும். ஸோ இது என்ன சொல்கிறோம், டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் இஸ் ஏ டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் இஸ் ஏ இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதெல்லாம் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்க, இதில் ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்துக்கிறோம். தோ எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் தோ ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறோம், ஈக்குவேஷன் இன்வால்விங் அல்லது பார்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்விங் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஓகே, தென் த ஈக்குவேஷன் இஸ் செட் டு பி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்துக்கிறாங்க, எக்ஸு ஒய் டினாமினேட்டரில். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது, இசட்டுங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதனுடைய சொல்யூஷனுங்கிறது எப்படி சொல்லலாம், எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் செட் டு பி எ சொல்யூஷன். ஓகேவா, அப்படின்னா எப்படி இருக்கும், ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் if it satisfies the differential equation. ஸோ அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும், satisfies the differential equation. ஓகேவா, ஸோ அதை தானே சொல்கிறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா y is equal to sin x அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதே மாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறோம், த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் விச் ஒன்லி டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா, சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம், நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டினாமினேட்டரில் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸு ஒய் இருக்குது. ஸோ இது மாதிரி டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இன் ஏ பார்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இஸ் கால்டு என்ன சொல்லலாம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ பாருங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் விச் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் with respect to two or more independent variables is called a partial differential equation. So மெயினாக நம்ம differentiate between the differential and partial differential equation அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு independent variable மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், rate of change of velocity, ஓகேவா, dv divided by dt is equal to acceleration சொல்கிறீங்க. இதில் என்ன சொல்கிறோம், இது வந்து டைம் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், பிங்கிறது சொல்லணும் டிபெண்ட் வேரியபிள். ஸோ டைம் பொறுத்து வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்சலரேஷன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், ஒரு வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள் dy by dx ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் dy by dx இஸ் ஈக்குவல் டு xy. இது என்ன சொல்கிறோன்னா இஸ் an ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, dxங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். எதை பொறுத்து இருக்குதுன்னா எக்ஸை பொறுத்து இருக்குது, அதனால் டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், தோ ஸ்கொயர்டு இசட் பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தோ ஸ்கொயர்டு இசட் பை தோ எக்ஸ் தோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்படி இருக்கும், இஸ் ஏ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிகாஸ் த டினாமினேட்டர் ஹேவிங் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறனால இதெல்லாம் என்ன சொல்கிறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அதிகமாக இதில் வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் என்னது, அதே மாதிரி நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் என்னது. நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் டிவை பை டி எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் கியூ பிலாம் சொல்கிறோம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்
டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ரைட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ f(x) வந்து நாட் ஈக்குவல் டு 0 அல்லது ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், ஈக்குவல் டு 0னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அது எபோ ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு f(x) வந்து becomes to 0. ஸோ தென் த ஈக்குவேஷன் இஸ் செட் என்ன சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இது இம்பார்ட்டன்ட், இதை 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ், விச் ஒன் இஸ் த நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். So right hand side of this equation is not equal to 0, some having some values, so then the equation is called non-homogeneous equation. Homogeneous na equation to 0, the equation left side right side of this equation equal to 0, so இது வந்து homogeneous. Not equal to 0 na non-homogeneous equation. Equations என்ன டைப்னு மட்டும் பார்த்துக்கலாம் போதும். மெயினாக எதில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆர்டர் என்ன அல்லது டிகிரிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆர்டருக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ அதை தான் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர், அந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆர்டர் தான் பார்க்குறோம். ஒன்றில் வந்து d²y/dx கொடுத்துருப்பாங்க, அப்புறம் dy/dxன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எது ஹையஸ்ட் ஆர்டர்னா அந்த 2 தான் ஹையஸ்ட் ஆர்டர். அதான் கொடுத்துருக்குறேன். அந்த ஆர்டர் ஆஃப் ஹையஸ்ட் order derivative appearing in the differential equation is called differential equation. Order of differential equation அப்படி சொல்கிறோம். ஆர்டருங்கிறது உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ஆர்டர், அந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆர்டர். அதே மாதிரி டிகிரிஸ் என்ன சொல்கிறாங்க, if the differential equation is made free of all the fractions with the powers of all the derivative present. Powers of all the derivative பவர், ஓகே, ஹோல் பவர் 2 3 பவர் கியூப் அப்படின்லாம் வருது இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறோம் டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ தென் த எக்ஸ்போனண்ட் ஆஃப் த ஹையர் ஆர்டர், இதான் நோட் பண்ணிங்க. எக்ஸ்போனண்ட் ஆஃப் த ஹையர் ஆர்டர்னா அது வந்து டிகிரி. ஓகேவா? ஸோ அப்படின்னா சொல்கிறோம் அந்த ஈக்குவேஷன்ஸோடைய ஆர்டருக்கு மேலே என்ன பவர் கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் நான் சொல்கிறோம் டிகிரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டெரிவேட்டிவ் இஸ் கால்டு டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதில் பாருங்கள், d²y/dx² whole power 3/2 plus dy/dx is equal to y plus x. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு கொடுத்துட்டு ஆர்டர் என்ன டிகிரி என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணால் சம் ஆல்டர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ரெண்டு சைடையும் போத் சைட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் பவர் 3/2ல் இது வந்து ஸ்கொயர்னு இன்ட்டு 2 போடுங்க. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், க்யூன்னு மாத்திரம் வந்துடும். d²y/dx² ஹோல் க்யூபு ப்ளஸ் dy/dx ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் y ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த டேம் மட்டும் ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. மூவ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, d²y/dx² ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு y ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் dy/dx² வந்துடும். ஸோ இது மாதிரி எழுதலாம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஹையர் ஆர்டர் எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர், இது தான் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஹையர் ஆர்டர். இங்கே dy/dx இருக்குது, பட் இது வந்து லோ ஆர்டர், இது வந்து ஹையர் ஆர்டர். d²y/ங்கிறது செகண்ட் ஆர்டர். ஸோ அது வந்து ஹையர் ஆர்டர். இதுக்கு அதில் ஹையர் ஆர்டரில் எவ்வளோ பவர் என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்க, பவர் என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்கன்னா 3 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து டிகிரி. ஸோ டிகிரிங்கிறது 3, ஆர்டருங்கிறது செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான ஆர்டர் என்னென்னா 2, டிகிரி வந்து 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், dy/dx is equal to x plus 3. இதில் பாருங்கள் ஆர்டர் எத்தனை இருக்கும். ஸோ ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க, dy/dx ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த y வித் ரெஸ்பெக்ட் to x. ஸோ ஆர்டர் 1, அதுக்கு பவர் வேல்யூ என்ன இருக்குது 1, எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து 1ன்னு சொல்லும். ஸோ டிகிரி வந்து ஹையர் ஆர்டர் வந்து 1, பவர் வேல்யூ 1. ஓகே, ஆர்டர் 1 அண்ட் டிகிரி 1. நெக்ஸ்ட் dy/dx ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y/x dy/dx is equal to a. ஸோ இதில் பாருங்கள், ஓகேவா, இதில் வந்து ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் தான், dy/dx இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பவரில் அதில் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஸோ 2. ஸோ டிகிரி வந்து 2. ஸோ ஆர்டர் 1, பவர் வந்து 2. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், d²q l into d²q/dt² plus r into dq/dt plus q/c is equal to e. இதில் எது ஹையஸ்ட் ஆர்டர் பாருங்கள், q dq d²q. ஸோ இது வந்து ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2. இதனுடைய பவர்
இந்த d ஸ்கொயர் q பை dt ஸ்கொயருக்கு பவர் என்னென்னா எதுவுமே இல்லை. ஸோ ஒன்றுன்னு போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர்ட். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஹோல் கியூப் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எது ஹையர் ஆர்டர், இது dy பை dx, இதில் பார்த்தீங்கன்னா d ஸ்கொயர்டு பை dx ஸ்கொயர். ஸோ இதில் வந்து எது ஹையர் ஆர்டர், இதுதான் வந்து ஹையர் ஆர்டர். ஸோ ஆர்டர் 2, அந்த ஹையர் ஆர்டரோடைய பவர் வேல்யூ என்னென்னு பாருங்கள், அது 2 தான். ஸோ ஆர்டர் 2 அண்டு டிகிரி ஆல்சோ 2. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூபு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் ஒய் பவர் 6, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ இந்த ஆர்டர் இதில் பார்த்தீங்கன்னா எது ஹையர் ஆர்டர், இந்த டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸஸ் தான் ஹையர் ஆர்டர். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் 2 இருக்குது. அதுக்கு என்ன பவர் கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள், ஹோல் பவர். ஸோ என்ன வேணால் 3 கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதான் அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் 3. ஸோ ஆர்டர் அண்டு டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆர்டர் அண்டு டிகிரி இது மாதிரி ஏதோ சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி சம்ஸ் கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறதுல என்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேவா, எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.